Praise the Lord. இன்றைக்கு நாம் தியானிக்க போற வசனம் என்னன்னா நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 27 இருந்து 28 வரை. நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது ஆபத்து சூறாவளி போல் வரும்போது நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, பிரச்சனையெல்லாம் சூறாவளி போல் வரும்போது, அதை ஃபேஸ் பண்ற மாதிரி வரும்போது நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நெருக்கம்னா பக்கத்துல, இடுக்கம்னா எங்கேயுமே தப்பிக்க முடியாது. உங்க மேல வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன். ஆகடியம்னா பரியாசம் செய்யறது, கேலி பண்றது. அப்பொழுது அவங்க என்ன நோக்கி கூப்பிடுவாங்க, ஆனா நான் அவங்களுக்கு திரும்பி பதில் கொடுக்க மாட்டேன். என்ன அவங்க காலையிலே தேடுவாங்க, அதிகாலையிலே 5 மணிக்கு 6 மணிக்கு 4 மணிக்கு தேடுவாங்க. ஆனா நான் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இப்ப எதுக்கு ஏன் கடவுள் நம்ம கிட்டே போய் இதை நம்ம கிட்ட சொல்றாருன்னா, இதை ஏற்கனவே கடவுள் நம்ம கிட்ட சொல்லுகிறாரு, அன்பாவும் சொல்லுகிறாரு, கோபமாவும் சொல்லுகிறாரு. ஆனா நம்ம கேட்கல, அதனால இப்ப திரும்ப சொல்றாரு. சரி, ஜெபிப்போமா? மகா இரக்கமுடைய எங்க அன்பின் தகப்பனே, இந்த நாள் கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. இனிமேட்டு நீங்கள் சொல்லும்படி நாங்கள் கேட்போம் அப்பா. எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்கிறவர்களுக்கும் அவங்களோட அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், ஆசிரியர்கள் பேச்சு கேட்கணும். பெரியவங்க யாரெல்லாம் என்ன நல்லதை சொல்றாங்களோ அது எல்லாம் செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.